உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு கப்பல் வியாபாரி தன் பொருட்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கப்பல்ல பயணம் செய்றாரு. திடீர்னு அடிச்ச புயல்னால அந்த கப்பல் உடைஞ்சு போயிடுச்சு. அதுல இருந்த எல்லாரும் இறந்து போறாங்க. ஆனா இவர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு கரை ஒதுங்குறாரு. நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலன்னு சொல்லி அந்த கடற்கரை ஓரத்திலே ஒரு குடிசை கட்டி அதுல வாழ ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அந்த குடிசையும் எரிஞ்சு போச்சு. மொத்தமா உன் மனசு உடைஞ்சு போய் நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே தூங்கிட்டாரு. திடீர்னு கண் விழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கப்பல் வந்து நின்றுது. நான் இந்த தீவுல மாட்டினதை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிக்கிறாரு. குடிசை எரிஞ்ச புகை வச்சுதான் அந்த வழியா கப்பல்ல போனவங்க இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. இன்னைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கீங்களா? கவலைப்படாதுங்க. ரோமர் 8 அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய தேவன் இன்று உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறா போன்ற கசப்புகளை அவர் மதுரமாக மாற்றுவார்.